முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கணுங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவு, இத்துடன் கருவேப்பிள்ளைங்க இந்த கீரையுடன் சேர்த்துக்கணுங்க. அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா கீரையுடன் சேர்த்துக்கிட்டா நம்ம தலைமுடி கருகருன்னு இருக்கும். தேவையானது 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கு மேலே கீரையை போட்டு இந்த 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தேவையானது உப்பு. கடைசியாக இறக்கும் போது தேங்காய் துருவி போட்டால் பொரியலாக சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் வேக விட்டிங்கன்னா சூப் ரெடி. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குதுங்க. இது இரும்பு சத்து இருக்குது. நல்லா கண்ணு தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க.